ஃபயர் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் early. அதாவது போதுமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட வளர்ச்சியை நம்மளோட லைஃப் லாங் எக்ஸ்பென்சஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிரும். இந்த மாதிரி தமிழ் ஃபினான்ஸ் கம்யூனிட்டியில ஆக்சுவலா ஃபயர் அச்சீவ் பண்ணவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸோட விஜய் மோகன். இவர் 40 வயசுல கார்ப்பரேட் லைஃப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி அவரால் பண்ண முடிஞ்சது, அவரோட 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் பண்ண முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் என்னென்ன, எதெல்லாம் பண்ணலாம் பண்ணிருக்க கூடாதுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களை பத்தி மோஸ்டா தமிழ் யூடியூப் பாக்குற ஃபினான்ஸை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஸ்டில் புதுசா யாராவது பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு விஜய் மோகன்னா யாரு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ்னா என்னன்றதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும். என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அண்டர் கிராட் பண்ணது அண்ணா யூனிவர்சிட்டி ஏசி டெக்ல படிச்சேன். அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு யூஎஸ் வந்தேன். யூஎஸ்ல ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியில 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து சரி ஓகே நமக்கு கார்ப்பரேட் லைஃப் போதும், அதை விட்டு வெளில வந்துட்டு வேற என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மீன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அதான் என்னுடைய குயிக் பேக்ரவுண்ட். 2 வருஷமா கார்ப்பரேட் லைஃபை விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் அ ட்ரீம் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது வேலை செஞ்சு சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும், எப்படியாவது நம்ம நல்ல பணம் சேர்த்துட்டு நம்மளோட வேலையெல்லாம் விட்டுறணுன்றது நிறைய பேருக்கு ட்ரீமா இருக்கு. ஸோ இதை நீங்க பண்றதுக்கு யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் சம்வேர், ரைட்? ஸோ நீங்க உங்களோட ஜேர்னி இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்றது சொல்ல முடியுமா? எனக்கு வந்து பிளானே கிடையாது, பெருசாக செலவழிக்கிற ஆள் கிடையாது. நான் இப்போ இங்கே யூஎஸ் வந்துட்டேன், ரீசனபிளாக சம்பாதிச்சேன். அதாவது வந்து அரௌண்ட் 2007 2008 பீரியட்னு வச்சுக்கோங்களேன். ரீசனபிளான ஜாப், ரீசனபிளான சேலரி. ஆனால் எனக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னென்னா என்னுடைய ஒய்ஃபும் ஒர்க் பண்ணாங்க. 2 பேரும் ஃபேமிலியோட ஃபைனான்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இட் ஹெல்ப். ஆனால் எங்களுடைய 2 பேருடைய மென்டாலிட்டி எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபைனான்ஷியலாக 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆட்கள். எப்படி ஃபைனான்ஷியலாக ஒரே மாதிரி ஆட்கள்னா, ஸ்பெண்டிங் வைஸ் பெருசாக நான் வந்து செலவழிக்கிற ஆளும் கிடையாது, என் ஒய்ஃபுமே செலவழிக்கிற ஆள் கிடையாது. அதுக்காக ரொம்பவும் சிக்கனமாக இருக்கிற ஆட்களும் கிடையாது. ரீசனபிளாக செலவழித்து ரீசனபிளாக எங்கள் லைஃப்பை வச்சுக்கிற ஆள். அந்த ரீசனபிள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கும் போது 50% தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் 100% கொண்டு வரேன், என் ஒய்ஃப் 100% கொண்டு வராங்கன்னா ஒரு 100% தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னொரு 100% வந்து சும்மா இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து இன்டென்ஷனலாக பண்ணலை. தட்ஸ் அவர் நேச்சர். எங்கள் இதே அப்படி தான். எங்களுடைய கம்ஃபர்ட் எல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம்ப்பா, வி ஹேவ் மணி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த டைமில் அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சரி நம்மகிட்ட வந்து எக்ஸஸ் மணி இருக்குது, என்ன செய்யலாம், எப்படி எதனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்து இது பண்ண. அப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனது இப்போ எல்லாரும் பண்ணுற மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ன மாதிரினா, இப்போ நீங்கள் எங்கள் அப்பா மட்டும்லாம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு வீடை வாங்கி போடுறா அவ்வளோதான் நான் முடிஞ்சிச்சா அப்படிம்பாங்க. அதுதான் நானும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் டீப்பாக வந்து ஒவ்வொரு அசட்டும் எப்படி இதாகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதனால் நம்ம கோலாக இருக்கக்கூடாது. அதுவும் வீடு வந்து நாங்கள் யூஎஸில் இருக்கிறோம், இப்போ இந்தியாவிலலாம் வாங்கி போட்டு அதை வாடகைக்கு விடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம என்ன செய்வோம், இப்போதைக்கு இந்த பணத்தை நம்ம வந்து எக்விட்டி மார்க்கெட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது. அப்போ எக்விட்டி மார்க்கெட்டு பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் சரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டும் அப்போல்லாம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது. சொன்ன மாதிரி எனக்கு அந்த 2006-07 பீரியடில் தான் வந்துட்டு வி ஸ்டார்டட் ஹேவிங் மணி. எங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகுது. அப்போ தான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம வந்து யூஎஸில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 வருது, ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வருது, போர்ட்ஃபோலியோலாம் நல்லா அடி வாங்குது, கீழே போகுது. அப்போ ஹவுசிங் ப்ரைஸும் பயங்கரமாக கீழே போகுது. ஸோ வந்து இப்போ எங்களுடைய நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா, சரி நம்ம வந்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளான் இருந்தது. எப்பவுமே ஹவுசிங் ப்ரைஸுங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கலாக கீழே போனது கிடையாது. அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் கீழே போகுது. அதுவும் எப்படி போகுதுன்னா 50% பீக் டைமில் கிட்டத்தட்ட 50% கீழே வந்துச்சு. அந்த அளவுக்கு போகுது. அப்படிங்கும்போது 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று நீங்கள் வந்து சீப்பாக இப்போ வீடு வாங்கிக்கலாம், வெளில போகலாம். அதான் எங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இது. சரி நம்ம சீப்பாக வீடு வாங்கி வெளில போகலாம் அப்படின்ட்டு. அதே டைம் என்ன நடக்குதுன்னா, எக்விட்டி மார்க்கெட்டில் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்ததுனால அதுவும் அந்த மாதிரி 50% கிட்ட கீழே போகுது. அப்போ அதை பார்க்கையில் ஓகே அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு, நம்ம வந்து அதெல்லாம் டேப் இன் பண்ணணும். இப்போ நம்ம வீடு வந்து இப்போ அவசியம் இல்லை, ஏன்னா ஹவுசிங் ப்ரைஸ் ரெக்கவர் ஆகிறது டக்குன்னெலாம் உடனேலாம் ரெக்கவர் ஆகாது, மெதுவாக தானே ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷன். சரி ஓகே நம்ம அப்போ எக்விட்டி மார்க்கெட்டில் உள்ளே போகலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, நான் வேலை பார்த்த இடத்துல இருந்து they supported me doing
டூயிங் எம்பிஏ. நீங்கள் வந்து அவங்களே எல்லாமே பே பண்ணி படிக்க வச்சாங்க. ஸோ நான் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து அந்த 2009 நான் இங்கே ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங்குங்கிறது இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வர அந்த குவார்ட்டரில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்து படிக்கிறேன். கிளாஸில் இப்போ இந்த ஜிடிபினா என்னது, பிஸ்னஸ் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ நம்ம இதெல்லாம் செய்யலாம். எக்விட்டி மார்க்கெட் இப்படி 50% கீழே போது வைக்கிறதுலாம் நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இது பார்ட் ஆஃப் த சைக்கிள். இப்படி தான் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிறது அந்த பேசிக் மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் புரிஞ்ச உடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கான்ஃபிடன்ஸ் வந்துச்சே தவிர எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் பிக்கிங்லாம் தெரியாது. சுத்தமாக எப்படி ஒரு நல்ல ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கலாம் தெரியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான்ப்பா மேலே போகும் கீழே போகும், அட்லீஸ்ட் நம்ம வந்து இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் யங் இல்லையா, நான் வந்து யங்காக இருக்கிறேன் போது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் பீப்புளாக இருக்கும்போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருப்போம், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ வந்து அந்த டைமில் அடி வாங்கின நிறைய ஸ்டாக்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நிறைய இது சிட்டி பேங்க்லாம் $1 கீழே போச்சு. அது ஒரு லக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண உள்ளே வர்றேன், ஆரம்பிக்கிற நேரத்தில் மார்க்கெட் வந்து அடிமட்டத்தில் இருக்குது. நீங்கள் பிளைண்டாக எதை ஷூட் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டாக்கு மேலே வந்திருக்கும். என்னையே நானே இது பேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. சூப்பரா, நம்மள மாதிரி ஒரு ஸ்டாக் மேக்கிங்ல பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணதான். எனக்கு கரெக்டாலாம் சூஸ் பண்ண தெரியல. என்ன லுக்கிங் பேக் வந்து எவ்வளவு கேவலமாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து. பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ். நான் வந்து அதை மிஸ்டேக் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம லேர்னிங் ப்ராசஸ் அப்படி தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் நோ, அது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, உள்ளே போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறோம். எனக்கு நடந்த லக்கி ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அது பண்ணும்போது மார்க்கெட் அடிமட்டத்தில் இருக்குங்கிறதுனால நான் வந்து அந்த ரைசிங் அந்த வாய்ப்பும் கிடைக்குது. நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை இப்போ தான் மார்க்கெட் கீழே விழும்போது தான் முதல்ல உள்ளே போகிறீங்களா? நான் ஆரம்பிச்சிருந்தேன். இல்லை ஆரம்பிச்சிருந்தீங்க. 2007 பீரியட்லேயே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்கி வச்சிட்டோம். 2008 பீரியடில் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதுவும் பை த எண்ட் தான், லைக் வந்து அந்த நவம்பர் டிசம்பரில் தான். அதுக்கு பிறகு ஆக்சுவலாக 2009 மார்ச்சில் தான் மார்க்கெட் வந்து பாட்டம்க்கு போச்சு. ஆனால் அது வரைக்குமே நான் வந்து ரேண்டமாக தான் வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. 2009 ஹோல் இயர் அப்படி தான். நான் அதை பற்றி பெருசாக பயப்படல. எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, 2 பேர் ஏர்ன் பண்ணுறோம், செலவழிக்கிறது 50% தான். அது இல்லாமல் இப்போ அந்த மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட் தெரிஞ்சோடனே எனக்கு கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. இது வந்து ஃபுல்லாக கீழே போகிற விஷயம் கிடையாது, அப்படியே கீழே போனாலும் இட் கம்ஸ் பேக். இந்த யாகு ஃபாரம் அப்படி இப்படின்னு இருக்கும், அதெல்லாம் எதையாவது படிச்சுட்டு எவனாவது ஒருத்தன் வந்து பம்ப் அப் பண்ணுவான், இந்த ஸ்டாக் தான்டா நாளைக்கு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு ஓகே இவன் சொல்லிட்டாங்க அப்போ வந்து கண்டிப்பாக சூப்பர் தான் அப்படின்ட்டு எப்படி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பிளைண்டாக போயிட்டு அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, பிளைண்டாக போய் பண்ணுவாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இவென்ச்சுவலி அவங்களும் லேர்ன் பண்ணுவாங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் அந்த ஆரம்பத்தில் வந்து பார்த்தா பிளைண்டாக இது பண்ணேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி என் லக்குக்கு அப்பப்போ கீழே போனால் கூட ஓவராலாக அந்த 2009 முடியும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்தது. பேரலாக எம்பிஏ பண்ணும்போது என்ன நடந்ததுன்னா, நிறைய ஃபைனான்ஷியல் கான்செப்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணுறேன். அப்போ நான் வந்து எம்பிஏ என்னுடைய கோர் இது ஃபோக்கஸ் வந்து ஜென்ரல் பிஸ்னஸ் தான், என்னுடைய வந்து ஃபைனான்ஸ் சூஸ் பண்ணல. ஆனால் இவென்ச்சுவலாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே என்னுடைய மேஜரை ஃபைனான்ஸுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நிறைய எடுத்து படிக்கிற வைக்கிறேன். அப்போது நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுது, பிஸ்னஸில் நீங்கள் என்ன பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு நான் அதில் இருந்தால் நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஜங்க் ஸ்டாக்ஸ் வாங்குறதுலாம் வந்து அர்த்தமே கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல இதாக பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து சில ஃபில்டரிங் க்ரைட்டீரியாலாம் வச்சு பை த டைம் வந்து 2011 ஆயிடுச்சுன்னு வைங்க. 2011 இருக்கும். 2011 பீரியடில் தான் வந்து ஆக்சுவலாக நல்ல ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சு. அந்த பட்டாசா மேலே போகும் பார்த்தீங்களா, திடீர்னு 10% 15% மேலே போகிறது, அந்த இதே கிட்டேயே போகலை. ஸ்மால் கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்மால் கேப்ஸ் கூட கிடையாது. அந்த டைமில் அட்லீஸ்ட் 5 பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் 5 பில்லியன்கிறதே ஸ்மால் கேப்பு. ஆனால் அந்த டைமில் வந்து 5 பில்லியன்கிறது ஒரு ரீசனபிளான ஃபில்டரிங் க்ரைட்டீரியா. சில ஃபில்டரிங் க்ரைட்டீரியா வச்சுட்டு சரி ரெவன்யூ க்ரோத் இவ்வளோ இருக்கணும், ப்ராஃபிட் க்ரோத் இவ்வளோ இருக்கணும், மார்க்கெட் கேப் ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது, ரீசனபிளாக இருக்கணும். அந்த மாதிரி சில ஃபில்டரிங் க்ரைட்டீரியா வச்சுட்டு இந்த சில ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். விசா, யுனைடெட் ஹெல்த், அபாட் லேப்ஸ் அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ். அப்போவும் நான் வந்து யங்காக தான் இருக்கிறேன். நான் எம் வெரி அக்ரெசிவ்லி இன்வெஸ்டிங். நான் வந்து வேற எதுலையுமே எக்விட்டியை தவிர வேற எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு பெரிய லக்ஸரி. இந்த 50% தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன், தேவையே 50% தான். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாரல் பூஸ்ட் கொடுக்குது. உங்களுக்கு வந்து நம்ம தேவை பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறத வந்துட்டு ஐ கேன் டேக் ஆல் த ரிஸ்க் அப்படிங்கிறதுனால ஐ வாஸ் ஓப்பன் டு ரிஸ்க். நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக எல்லாரும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை.
nobody should be doing it. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதுல சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்களே வந்து 2007ல ஸ்டார்ட் பண்ணி 2011 வரைக்கும் ஆக்சுவலா ஒரு MBA கோர்ஸ் எடுத்து அதுவும் ஃபினான்ஸ் மேஜரா படிச்சு அதுல இருக்க பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டு 4 வருஷம் கழிச்சு ஜங்க் ஸ்டாக் வாங்கக்கூடாது, நல்ல கம்பெனி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் கிரைட்டீரியா போட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குறீங்க. உனத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம ஸ்டாக் வாங்குறது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சு வாங்குறது தான் ஒரு ப்ராப்பரான அப்ரோச்ன்றதே இது எம்பசைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, ரைட்? ஸோ நீங்க என்னதான் நீங்க ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த 50% பேக்கிங் இருந்தாலுமே சரி, அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இதுக்குள்ள போயிருக்கீங்க, ரைட்? சோ அப்ப நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டாக் பேரை பாக்குறாங்க. நீங்க சொன்ன அதே யாகு ஃபோரம் மாதிரியே இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு, ரைட்டா? சோ அதுல போயிட்டு நம்ம ஒரு ஸ்டாக் பேரை பாக்குறோம், அது ஒரு 100% ஏறிச்சுப்பா, சரி அதுல போட்டோம்னா இது அடுத்த வருஷமும் 100% ஏறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்றோம், ரைட்டா? ஒரு மென்டாலிட்டியை உடைக்கணும்ன்றதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அறிவுறுத்துற மாதிரி தான் இருக்கு, ரைட்? சோ ஒரு விஷயத்தை கத்துக்காம பண்ணணும்ன்றதே தப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி நீங்க பண்றீங்கன்னு எல்லாரும் 100% ஈக்விட்டியில போறதும் ஒரு கரெக்டான அப்ரோச்சா இருக்க முடியாது, ரைட்? கரெக்ட். நீங்க சொல்ற பூஷன், நீங்க சொல்ற அவ்வளவுமே பயங்கர வேலிடான பாயிண்ட்ஸ். இப்போ அதாவது கத்துக்கலாம். அதை எப்படி என்ன செய்யணும்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சர்டன் பர்சன்டேஜை வச்சுட்டு நம்ம வந்துட்டு யூ பிளே அரவுண்ட், மெஸ் அரவுண்ட், சில அக்ரெசிவான ரிஸ்க் எடுத்து பெட் எடுத்து பண்றதா இருந்தால் பண்ணலாம். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக வச்சுக்கணும். சரி பரவாயில்லப்பா, அது லூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. ஏன்னு சொன்னா சில சமயம் நம்ம தியரி லேர்ன் பண்றோம் இல்லையா, தியரி வேற, பிராக்டிஸ் வந்து டோட்டலா வேற. என்ன ஆகும்னா, தியரி வந்து நமக்கு வந்து அந்த நாலேஜ் கொடுத்துரும், ஆனால் அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ வெரி பிக், பயங்கர வித்தியாசமானது. அதை நீங்கள் வந்து அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியுமே தவிர, அந்த எமோஷன் ஆஸ்பெக்டை நம்ம பேப்பரில் படிக்கும்போது அதோட இம்பாக்ட் பெருசாக தெரியாது. இப்போ நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், நீங்கள் வந்து இப்போ எக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 50% கீழே போனால் கூட நீங்கள் வந்து இட்ஸ் நார்மல், அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது, நார்மலாக எடுத்துக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கவும் செய்யணும் அப்படின்னு நார்மலாக நான் சொல்லுவேன். எல்லாரும் கேட்கவும் செய்வாங்க, அக்னாலேஜ் பண்ணிக்குவாங்க, எஸ் ஓகே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே அது நடக்கும்போது அதில் ஒரு திகில் வரும் பார்த்தீங்களா. ஏன்னு சொன்னால் the first thing comes to mind is, இது அவ்வளோ என்னுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி அப்படிங்கிற இதுதான் வரும் நமக்கு. வந்து ஆக்சுவலாக அது நடக்கும்போது அவங்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னு வைங்க, தூக்கம் போயிடும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும், எனக்கு இந்த மார்க்கெட்டே வேணாம்பா அப்படின்ட்டு விட்டுட்டு வெளில வர்றது. எமோஷனல் இது வந்து இட் வில் டேக் யூ ஓவர். உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நாட் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பர்ட் அட் தட். ஸோ அதை அதையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். நம்ம எமோஷனலாக இதெல்லாம் பண்ணுவோம், இந்த தவறெல்லாம் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிட்டு செய்யணும். ஆக்சுவலா இன் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 2 வாரம் தொடர்ந்து ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் திடீர்னு 2% கரெக்ட் ஆச்சுனாலே ஐயோ 2% ஆயிடுச்சு, 2% ஆயிடுச்சு, இப்போ விற்கணுமான்ற ஒரு மென்டாலிட்டி நிறைய பேர்ட்ட வந்துருச்சு. இது எனக்கு காமனா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது, ரைட்? தொடர்ந்து ஒரு 2-3 நாள் விழுந்துச்சுன்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறதும், இல்லனா இப்போ விழுந்துட்டு இருக்கு என்ன பண்றதுன்ற ரியாக்ஷன் இருக்கு. 50% ஃபால்ன்றத நிறைய பேர் அவங்க லைஃப்ல பார்த்திருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அப்படி பார்த்தாங்கன்னா நீங்க சொல்றதுல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஆஸ்பெக்ட் எமோஷனல் ஆஸ்பெக்ட் தான். இன்னும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஏஐயோ இல்ல ஒரு டெக்னாலஜியை ஃபுல்லா கிராக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த சைக்காலஜி இதுல இன்வால்வ் ஆனதுதான ரீசனே. சோ ஒருத்தர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது கம்ப்ளீட்டா பர்சன் டு பர்சன் மாறுபட போகுது. தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல காசு பார்க்கணும்னு யோசிக்கிறது வந்து ஒரு நல்ல அப்ரோச்னு சொல்ல முடியாது. உங்களால ஒரு 20% 30% ஃபாலோ பார்த்தா தாங்க முடியுமா, விற்காம இருப்போமா, இல்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது தான் நம்ம பணம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது டிசைட் பண்ணுதுன்றது 100% உண்மை. ஸ்பீக்கிங் ஆஃப் விச் 2007ல இருந்து பண்றீங்கன்னா more than 15 இயர்ஸா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க, ரைட்? சோ you would have seen too many economic cycles. எகனாமிக் சைக்கிள் நான் சொல்லும்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேலே ஏறதையும் பார்த்திருப்பீங்க, நல்லா கீழே போறதையுமே பார்த்திருப்பீங்க. நல்லா மேலே ஏறதுன்னா ஒரு சில வருஷம் நீங்க போட்டதுல ஒரே வருஷத்துல 100% 150% ரிட்டர்ன் கொடுத்தோம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில வருஷத்துல 20-30% விழுந்தும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ கீழே விழும்போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் நீங்க அக்ரெசிவான ஆளு, அதுல போடணும்னு யோசிப்பீங்க. பட் ரியலாவே என்னைக்காவது நீங்க கான்டெம்ப்ளேட் பண்ணிருக்கீங்களா? அதாவது தெரியாம போட்டோமோ, ஒருவேளை இதை பண்றதுக்கு பதிலா வீடு வாங்கிருக்கணுமோ, இல்ல ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கலாமோ, இல்ல வேற ஏதாவது அசெட்ல போயிருக்கலாமோ, அந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல ஆக்சுவலா ஹவு டு யூ டீல் வித் இட்? that's a very good question. Fortunately என்னுடைய சிச்சுவேஷன்ல என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே 2007 மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருந்தா கூட நான் மேஜராக இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்தது வந்து அந்த ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் தான். என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது 40% 50% கிட்ட அப்போ கீழே போயிருந்தது. ஆனால் நான் அப்போ தான் உள்ளே வந்திருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ பெரிய போர்ட்ஃபோலியோ கிடையாது. அந்த டைமில் வந்து அது ஒரு சின்ன விஷயம்தான். அதனால் நான் கான்ட்ரிபியூட் பண்ண பணம், அந்த 2009 கான்ட்ரிபியூட் பண்ண பணம் எவ்வளவு போர்ட்ஃபோலியோவில் இருந்ததோ அவ்வளவு என்னால் நான் வந்து அந்த என்னுடைய சேவிங்ஸே உள்ளே வருது அப்படிங்கிறதுனால அது எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அந்த ஒரு பீரியட் தான் என்ன வந்து பயங்கர சிக்னிஃபிகண்டா கீழே பார்த்த பீரியட். லுக்கிங் பேக் 2020 அந்த கோவிட் வர
அதுக்கப்புறம் அந்த 2009 பாட்டமில் இருந்து அப்பப்போ 10% 15% கீழே போகிறது அதெல்லாம் நார்மல், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த 50% சரிவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்கவே இல்லை. அந்த கோவிட் ட்ராப் தான் வந்து கிட்டத்தட்ட 25% 30% கிட்ட கீழே போனது. அந்த ட்ராப் தான் வந்து பெரிய ட்ராப்பாக இருந்ததே தவிர அது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருந்ததில்லை. எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, ஐ வாஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இல்லையா, அந்த டைமில் ஒர்க் பண்ணுறேன், 50% சேவ் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால நீங்கள் பணம் உள்ளே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இட் ஜஸ்ட் கீப்ஸ் க்ரோயிங், உங்கள் போர்ட்ஃபோலியோ வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 2020 அது கீழே போகும்போது அது வரைக்கும் வளர்ந்த போர்ட்ஃபோலியோ இட்ஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட், அது ஒரு பெரிய அமௌண்ட். ஸோ அதுதான் ஆக்சுவலாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு சிக்னிஃபிகண்டான இது கீழே போகிறது பார்க்குறேன். பட் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் இது வந்து 50% வர 50% என்ன அதுக்கு மேலே கூட கீழே போகலாம். ஸோ தட்ஸ் டோட்டலி ஓகே. அப்படி நடந்ததுன்னா உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். அதுவும் எனக்கு தெரியும் இது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ், இது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. நீ 2008 50% ட்ராப் அனுபவிச்சது வேற, இப்போ நீ உன் போர்ட்ஃபோலியோ சைஸுக்கு நீ 50% கீழே போச்சுன்னா இதோட எமோஷனல் இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அது எல்லாமே தியரி, எதுவும் ப்ராக்டிஸ் கிடையாது. ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸில் பார்க்குறது அந்த 2020 தான். குறுகின டைம் ஃப்ரேம்லேயே எல்லாம் நடந்துருச்சு. இப்போ ஒரு 15 days 20 days நாங்கள் அங்கே ரியாக்ஷனுக்குலாம் டைமே கிடையாது. கீழே போயாச்சு. கீழே போன பிறகு வாட் கேன் யூ டூ? யூ கேனாட் டூ எனிதிங். என்னால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து எப்படினாலும் ரியாக்ட் பண்ணும். அதனால் மார்க்கெட்டை பற்றி நான் கேர் பண்ணவே மாட்டேன், ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். ஓ அந்த வருஷம் அடுத்த வருஷம் இப்படி நடக்குமோ, இந்த வருஷம் இப்படி நடக்குமோ, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மாற்றுவோமோ, எதுவுமே செய்ய மாட்டேன். நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ நான் எவ்வளவு அக்ரெசிவாக இருக்கிறேன், எந்த விஷயத்தை வந்து அதிகமாக்கலாம், எதை குறைக்கலாம், நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன்னா வித்துட்டு வெளியில் வரவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஆல்வேஸ் ஸ்டேட் இன்வெஸ்டர், 100% இன்வெஸ்டடாக தான் இருப்பேன். ஆனால் மார்க்கெட்டோட என்ன பண்ணுதுங்கிறத பொறுத்து ஐ மைட் சேஞ்ச் மை ஸ்டாண்ட்ஸ். ஆல் டைம் ஹைலே இருந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். கன்சர்வேட்டிவ்னா என்னது, என்னை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கிறியா, இருப்பா, நீ வந்து ரொம்பலாம் எதுவும் பெருசாலாம் எந்த மாற்றம் பண்ணாத, ஆல் டைம் ஹைல லெட் இட் ரைட், அது பாட்டுக்கு ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ மார்க்கெட் கீழே வருது, 20% 25% கீழே வருதுன்னு சொன்னா தென் நான் பார்ப்பேன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னு சொன்னா மார்க்கெட் கீழே போகும்போது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்க வந்து சில இடத்த நீங்க வந்து டேப் பண்ற மாதிரி வரும். நீங்க வந்து அந்த பே ஆஃப் வந்து நார்மலாக இருக்கிற பே ஆஃபை விட மார்க்கெட் கீழே போகும்போது வர்ற பே ஆஃப் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலாம், சில இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வரும். அப்போ என்ன செய்யலாம், சரி ஓகே நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன்னு வச்சு. ஸோ மார்க்கெட் கீழே போச்சு 20% 25% கீழே போச்சுன்னா நான் ரியாக்ட் பண்ணுவேன், சில அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் எடுப்பேன். அதே நேரம் 20% இன்னும் கீழே போகுது 50% சொன்னால் இன்னும் அக்ரெசிவான ஸ்டாண்ட்ஸ் எடுப்பேன். எடுத்துட்டு பட் ரெக்கவர் ஆகி மேலே வருது, மறுபடியும் ஆல் டைம் ஹை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவும் நான் வந்து என்ன பண்ணலாம், நான் ரியாக்ட் பண்ணி ஐ கோ பேக் டு மை கன்சர்வேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ். அந்த அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸில் இருக்க மாட்டேன். எப்படி அக்ரெசிவ் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து யாரையும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன், பட் ஆனால் நான் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஜென்ரலாக இப்போ என் ஆடியன்ஸில் நான் பேசுகிறேன் வைக்கிறேன்னு சொன்னால் என் ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து எல்லாருமே வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இந்த லெவலில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு நான் சொல்லுவேன் நீ ரொம்பலாம் எதுவும் நீ வந்து காம்ப்ளிகேட்டாக இது பண்ணாதீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா, நோ பிரைனர் அப்ரோச், ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிளாக வச்சுட்டு போங்க. இப்போ நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் செய்கிறோம்னா அது வந்து இட் கம்ஸ் வித் ரிஸ்க். அந்த ரிஸ்க் வந்து அதிகமாகிட்டே போகும். எல்லார்ட்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் நான் என் சேனல் நான் வந்து அதெல்லாம் நான் பேசவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் அதை நான் என்ன பண்ணிடுவேன், கேம்பிளிங் இன்சைட்ஸ்னு போடுவேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து கேம்பிளிங் தான். பட் ஆனால் இட் ஹேஸ் அ பெட்டர் பே அவுட். கேம்பிள் தான்னாலும் பே அவுட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடையது, அதை நான் எடுப்பேன். ஆனால் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதனால் அதை வந்து கிளியராக இது வந்து கேம்பிளிங்ப்பா, நீ வந்து ஆப்ஷன்ஸ் போறியா அது கேம்பிளிங். ஆனால் நான் ஆப்ஷன்ஸ் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா நார்மல் டைமில் நான் சொன்ன மாதிரி கிட்டேயே போக மாட்டேன். இது ஃபைனான்ஸ் படிக்கும்போதே எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பற்றி கிளாஸ்லேயே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. கற்றுக்கிட்டா கூட ஓகே இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சரி இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த டைமில் என்ன பண்ணேன்னா கற்றுக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ஃபுல்லாலாம் ரெக்கவர் ஆகலை. 2010 பீரியட்லாம் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்கு. 2011 கிட்ட ஆச்சு, 11-12 கிட்ட தான் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆச்சு. அதனால் வந்து ஒரு அந்த பாட்டம் பீரியட்லேயே அப்போவே நான் என்ன பண்ணேன்னா என் போர்ட்ஃபோலியோவில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அந்த நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ்லாம், இந்த வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ்லாம் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னா
அந்த ஒரு என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20% எடுத்துட்டு லாங் டேர்ம் இங்கே லீப்ஸ் அப்படிம்பாங்க, லாங் டேர்ம் கால் ஆப்ஷன்ஸ், அதாவது 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி பட்ட ஆப்ஷன்ஸ். ஆனால் அட் த சேம் டைம் நல்ல எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனி, இப்போ நான் சொன்னேன் இந்த விசா, யுனைடெட் ஹெல்த், அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ். அதோட பேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம் 1 விட கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப சீப்பு. நீங்கள் வந்து 2 இயர்ஸ் அந்த லீப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் வந்து 2 வருஷத்தில் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் ரொம்பவே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. பேக் ஃபயர் ஆகியிருக்கலாம். இட்ஸ் ஸ்டில் அ கேம்பிள். பே அவுட் அதிகம். ஆனால் நான் வந்து 100% அது பண்ணலை, 20% பண்ணுறேன். அது இல்லாமல் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெரியரில் நான் வந்து ஏர்லியராக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஐ எம் நாட் ஒரிட். எனக்கு வந்து ஐ காட் லாங் வே டு கோ அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 20% தான். 20% எடுத்து என்ன பண்ணேன்னா அந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் வாங்கினேன். அபாட் லேப்ஸ் ஒரு 4-5 கம்பெனி வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். 5 கம்பெனி தான் வாங்கினேன். ஆனால் 20% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஒரு குட் அமௌண்ட்டுக்கு வாங்கினேன்னு அது பார்த்தா 5ல் 3 வந்து பயங்கர, 2 வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. பஸ்ட் ஆச்சுன்னா எப்படி, அந்த ஆப்ஷன் அந்த நான் இப்போ நினச்ச இதுக்கு போகலை. ஸோ நான் அந்த வாங்கின இது வந்து ஒர்த்லெஸ் ஆட்டு போச்சுன்னு வைங்க. ஆனால் அதில் 3 வந்து பயங்கரமாக மேலே போனதில் போர்ட்ஃபோலியோ நான் வந்து அந்த ஆப்ஷனையும் நான் வந்து இதுவும் பண்ணலை, டெலிவரி எடுத்தேன்னா நம்ம இப்போ யுனைடெட் ஹெல்த் வந்து இத்தனை ஸ்டாக் வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு தானே ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வாங்குறேன், அது அப்படியே டெலிவரி எடுத்துறது. அப்போ அதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் மேலே போயிடுச்சு. ஹியூஜாகவும் நான் டெலிவரி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நல்ல கம்பெனிங்கிறதுனால ஐ டிட் நாட் செல் இட், அதை அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் ஆப்ஷன் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் கிட்ட போனதே கிடையாது. இப்போ ஆனால் எனக்கு தெரியும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சூப்பராக காசு வருது, யூ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப்னு தெரியும். ஆனால் 2010 கிட்ட வாங்குறேன், 12-13 கிட்டேயும் நான் வந்து அந்த மொத்தத்தையும் டெலிவரி எடுக்கிறேன். டெலிவரி எடுத்ததை வந்து நான் விற்கவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் அதெல்லாம் நல்ல கம்பெனிஸ். நான் வந்து இதெல்லாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ரேம்ப் டவுன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக நான் வந்து அந்த கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கேன். அபாட் லேப்ஸ்ன்னு வாங்கினது ஆப்வியா மாறிச்சு, அப்புறம் ஆப்வியா இப்போ தான் ரீசெண்டாக வைத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே அந்த மாதிரிலாம் வாங்குற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது வந்து ஒரு 8-9 தான் இருக்கும். ஆனால் எல்லாம் பார்த்தா பல வருஷம் இருக்கிற கம்பெனிஸாக இருக்கும். 10 வருஷம் அப்படின்னு எதுவுமே வந்து 20 நாளுக்கு முன்னாடி வாங்கினது அல்லது போன வருஷம் வாங்கினது அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் என்விடியாவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் இதுதான். ஆனால் என்விடியாவில் நான் வாங்கினது 2016-17 அந்த பீரியடில் வாங்கினேன். நான் வாங்கின ரீசனே வேற, ஆனால் அது பார்த்தா அது எங்கேயோ போய் அது வேற நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துச்சு, விச் ஒர்க் அவுட் வெல். நான் வந்து ஓகே ஹாப்பி அப்படின்னு இருக்கேன். சில விஷயங்கள் நம்ம எதுக்கு நினச்சி வாங்குறோமோ அதுக்கு மேலே அது கொடுக்கும். சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலைன்னா ட்ரிம் டவுன் பண்ணி கட் டவுன் பண்ணிட்டு வெளில வந்து வேண்டியதான். இப்போ இந்த ஆப்ஷன் இதுக்கு வரேனே, இப்போ இந்த 20% இது வாங்கினேன் இல்லையா, அது பயங்கரமாக க்ரோ ஆகி அந்த போர்ட்ஃபோலியோ பயங்கரமான பூஸ்ட் கொடுத்துச்சு, சிக்னிஃபிகண்டாகவே வளர்ந்துச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்ஷன் பக்கமே நான் போனது கிடையாது. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஆன் ஆவரேஜ் 7 years ஒன்ஸ் ரிசெஷன் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ 2008 வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்து ஆன் ஆவரேஜ் 2015 கிட்ட வரலாம். அது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சொன்னாங்க ரிசெஷன் இப்போ வந்துடும். அது வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஐ வெயிட்டட். போன வருஷம் கூட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, இன்னும் வந்துதான் வரலையானே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்லயே யூஎஸும் சுத்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ நான் அதான் என்னுடைய இது என்னன்னா, ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட், அப்படியே இருங்க, போர்ட்ஃபோலியோ வளர விடுங்க. ரிசெஷன் வருதா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அப்பதான் வந்து இந்த ஆப்ஷன்லாம் நான் கன்சிடர் பண்றது. நான் ஒரு பயங்கர அக்ரெசிவான இன்வெஸ்டர், நிறைய ரிஸ்க் எடுப்பேன், நிறைய இது எடுப்பேன். ஆனால் என்னுடைய லிமிட் தெரியும், எந்த நேரத்தில் அந்த ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். எடுக்காததுனால சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுதுன்னு சொன்னால் தட்ஸ் ஓகே, பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கான பொறுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும். ஆனால் ரிசெஷன் வரவே இல்லை, டு மை சர்ப்ரைஸ். நானும் அவசரம் படலை, ஐயோ வரலையே சரி நம்ம இப்போ அது கால் ஆப்ஷன் வாங்குவோம் அப்படின்லாம் வாங்கவே இல்லை. அது கிட்டேயே போகல. 2020 கோவிட் வருது, கிராஷ் ஆகுது மார்க்கெட். சரி அப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னு நான் ரெடியாக இருக்கிறேன். பார்த்தா அது 30 days பவுன்ஸ் ஆகி சருன்னு மேலே போயிடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னு அப்பவும் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஓகே இட்ஸ் ஓகே, மார்க்கெட் மேலே போகுதுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வளருது, விச் இஸ் குட்னு சொல்லிட்டு இருந்துக்கணும். கீழே போச்சுன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டி சரி கீழே போகல மேலே போகுது, இட்ஸ் ஓகே லெட் இட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு லெட் இட் க்ரோ. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு அப்பவும் நான் வந்து இந்த கிரேசி இது. ஆனால் இப்போ 2020 மார்க்கெட் கிராஷ் ஆகுதுல, 2022 இப்போ நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண பிறகு 2022 கிராஷ் ஆகுது. அப்போ நான் வந்துட்டு ஐ எம் கெட்டிங் இன். ஓகே நம்ம வந்து ஏன்னு சொன்னால் இப்போ என்னது நாஸ்டாக்கே கிட்டத்தட்ட 35% கிட்ட கீழே போச்சு. அப்போ அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த 2011 வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ தான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பீப்புள் இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் என் சேனலில் நான் எப்போவுமே திரும்ப நீங்கள் ஆப்ஷன்ங்கிறது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது.
இட்ஸ் அ டோட்டலி கேம்பிளிங். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் ஸ்பெசிஃபிக்கான ப்ரைஸுக்கு போகுதுன்னு பெட்டு கட்டுறீங்கன்னா அது கேம்பிளிங் தான். ஸோ அந்த கேம்பிள் வந்து எப்போ உங்களுக்கு பே அவுட் பெட்டராக இருக்குதோ அப்போ நீங்கள் அந்த கேம்பிள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஸோ நான் வந்து பண்றேன். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ சுத்தியல் கையில் கிடைச்சி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், பார்க்குறதுலாம் ஆணியாக தெரியும் வந்து எங்கே போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு அது தெரியுதுப்பா, அப்போ நான் அதை பயன்படுத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி நான் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குவேன், புட் ஆப்ஷன்ஸை விற்பேன், நான் விற்றுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் 198 பேரை அது பேர்ன் பண்ணிடும், அழிச்சிடும். 2 பேர் சர்வைவ் ஆவாங்க. அந்த சர்வைவ் ஆகிற 2 பேரும் 5 வருஷம் சர்வைவ் ஆகலாம், 6 வருஷம் சர்வைவ் ஆகலாம், 7வது வருஷம் அவங்களும் காணாமல் தான் போவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன், யூ ஷுட் நோ வென் டு டேக் த ரிஸ்க், அட் த சேம் டைம் 100% உள்ளே போகக்கூடாது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன இது வந்து பார்பல் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒரு பார்பல் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக என்னது இண்டெக்ஸ் பண்ணல நிறைய வச்சு நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னா, இன்னும் ஒரு சின்ன பார்ட் வந்து யூ கேன் டேக் ரிஸ்க். அதுக்காக கண்ணா புண்ணான்னு எடுக்கக்கூடாது. நான் பிட்காயினை வாங்கினேன், ஈத்தீரியம் வாங்கினேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீ வந்து யூ ஷுட் நோ அந்த 1% 2% பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது 100% போனால் இட்ஸ் ஓகே, எனக்கு வந்து அது என் தூக்கத்தை கெடுக்காதுன்னு தெரியணும். ஆனால் அதில் இருந்து வர்ற அதுக்காக 100% லூஸ் ஆனால் பரவாயில்லப்பா, அதுக்காக கண்ணை மூடிட்டு போய் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது அதுவும் வந்து நான் முட்டாள்தனம் சொல்ல மாட்டேன், அட்வைசபிள் இல்லை. அது செய்யறது நல்லது. அட்லீஸ்ட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயமா தெரியல. என் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பண்ணுறது வந்து இதுதான் பண்ணுவேன். லைக் வந்து ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனால் அதோட பே அவுட் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கணும். நான் ஒத்துக்குவேன், இது வந்து சூதாட்டம், இது கேம்பிள். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னுடைய 80% இதில் கண்டிப்பாக அது இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் 20%ல் ஐ கேன் கேம்பிள். ஆனால் எப்போ கேம்பிள் பண்ணுவேன்னா 100% ஆஃப் த டைம், ஆல் த டைம் கேம்பிள் பண்ண போகிறது கிடையாது. நான் என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றது எந்த நேரத்தில் வந்து பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் பண்ணலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தா மார்க்கெட் டைமிங் வந்து பண்ணவே கூடாது. டைமிங் ஆஃப் த மார்க்கெட் வந்து இது. ஆனால் இந்த கேம்பிளிங் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது. கேம்பிளிங் வந்துட்டு there is a timing factor. நீங்கள் யூ ஷுட் நோ எப்போ நீங்கள் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும். தெரியறதும் அதுவும் வந்து பிளாக் ஆர் ஒயிட் கிடையாது, அது ஒரு கிரே ஏரியா. இப்போ எனக்கு வந்து பண்ணலாம்னு தோன்றது உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு தோணலாம். அதனால் ஒவ்வொரு ஆளுடைய கம்ஃபர்ட்டை பொறுத்தும் ஒவ்வொரு இதை பொறுத்தும் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். ஸோ அது நான் செய்வேன். நான் இதெல்லாம் நான் ஓப்பன் நான் வெளில யார்ட்டையும் எப்படி சொன்னது இல்லைன்னு வைங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா மெனி பீப்புள் ஒண்டர், ஏன்டா எல்லா இண்டெக்ஸ் இவ்வளோ தானே வந்துச்சு, ஏன் இப்படி இவருக்கு எப்படி திடீர்னு 45x போச்சு, எங்கே போச்சு, இது போச்சுன்னு சொன்னால் நான் இதுதான் ரீசன் வந்து என்னன்னா, ஐ டூ டேக் ரிஸ்க் வித் லிட்டில் பார்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஆனால் மெயின் சங்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் மெயின் கோர் ஐடியாவில் அப்படியே இருப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் சே 100% எப்போவுமே இன்வெஸ்டடாக இருப்பேன். வித்துட்டு வெளியில் வர்றது, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த இதெல்லாம் நான் வந்து டைமிங் பண்ணது அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். டைமிங் பண்ணுறது ஒரே இது எதுனா அந்த ஒரு லிட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, அதுவும் ஹை ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது ஐ வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொறுமையாகவும் இருப்பேன். எனக்கு ஆக்சுவலாக நான் இப்போ லுக்கிங் பேக் நானே யோசிப்பேன், பரவாயில்லையா நம்ம வந்து இந்தளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொறுமை வந்து எல்லாருக்கும் இருக்காது. அதுவும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு நாளைக்கு 30% ரிட்டர்ன் வேணும். ஆமாம், அந்த மாதிரியான கான்வர்சேஷன் நிறையவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போடுறேன், எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு, என்ன இது 2% தான் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் நிறைய வரும். ரைட்டா? இப்போ உங்களோட கேஸில் பொறுமை இருக்குன்றத எப்படி சொல்லலாம்னா, இந்த மொத்த 15-16 வருஷ இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஆப்ஷன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுவே ரொம்ப பெரிய பொறுமை தானே சொல்லணும். ரைட்? ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வாங்கி வீக்லி எக்ஸ்பைரியில விளையாடிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ வீக்லி எக்ஸ்பைரி இனிமே அவங்களுக்கு என்னன்னா, நான் போடுறேன் எனக்கு அடுத்த வாரம் 100% ரிட்டர்ன் வரணும், நான் போடுறேன் இன்னும் ஒரு மாசத்துல எனக்கு 100% ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்க்கறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒர்க் ஆகாது. நீங்களே அந்த ஃபேக்டையுமே சொன்னீங்க. அதாவது 198 பேர் அடி வாங்கியிருப்பாங்க, அந்த 2 பேர் சக்சஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனுக்கு 5 வருஷம் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க, 6வது வருஷம் மொத்தமா திருப்பி அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 7வது வருஷம் அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத ரியலைஸ் பண்ணிட்டு பண்ணா பிரச்சனை கிடையாது. அந்த பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி அதுக்கு நீங்க போய் இதெல்லாம் பண்றீங்கன்னா யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். ரைட்? ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி ஒன். அது ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்தும், அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தும், அவங்களுக்கு அந்த பஃபர் இருக்கான்றது முக்கியம். ரைட்டா? பத்தாததுக்கு அந்த கோர் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று நீங்க சொன்னதும் உருவாக்கிட்டு இதை பண்ணா பிரச்சனை கிடையாது. மொத்தமா நான் என் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இதுல போடுறேன்னா நம்மளே தெரிஞ்சு எடுத்துட்டு போய் நம்ம நெருப்புல போடுறோன்றதான் சொல்லணும். ரைட்? கரெக்ட், உண்மைதான். அதான் நான் வந்து சொல்லுவேன், லைக் வந்து ஒரு லிட்டில் பர்சன்டேஜில் நீங்கள் வந்து சில சமயம் வந்து என்ன ஆகும்னா அனுபவமாக தான் இருக்கணும் வைங்களேன். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம்
லேர்ன் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து வாரன் பஃபட், சார்லி மங்கர்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிற கோர் கான்செப்ட்ஸ்லாம் நான் வந்து இது பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து 100% அவங்க சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஒத்துப்பேனா அல்லது அக்செப்ட் பண்ணிப்பேனா கிடையாது. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து சில கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ அவரே சொல்லுவார், இப்போ வந்து லிவரேஜுங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சவன் பண்ண மாட்டான், தெரியாதவன் அதை பண்ணக்கூடாது அப்படிம்பாரு அவர். அது அதாவது விச் இஸ் ட்ரூ, 100% ட்ரூ. அதே மாதிரி இப்போ பிட்காயின்லாம் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் ரேட் பாய்சன் அப்படிம்பாரு. இன்ஃபேக்ட் கோல்டுவே வந்து கரெக்ட். இப்போ அதில் பாருங்க, இப்போ கோல்டு பற்றி அவர் சொன்னால் நான் ஒத்துக்குவேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சிங்க் ஆகும். நம்ம வந்து சில நமக்கு எந்த கருத்துக்கள் ஒத்துக்குதோ நம்ம அதை எடுத்துக்குவோம். எது ஒத்துக்கலையோ ஓகேப்பா, அது அவருடைய ஒப்பீனியன், அது நமக்கு சிங்க் ஆகலை, நம்ம அதை விட்டுருவோம். பட் ஆனால் அதை சொன்ன மாதிரி இப்போ அவர் 100 விஷயம் சொல்லியிருக்காருன்னா 98 விஷயம் எனக்கு பிடிக்கும், 2 விஷயம் வந்து பிடிக்காதுன்னு கிடையாது. அதுக்கு நான் ஒத்து போகல. பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் அவர் ஒப்பீனியன். ஏன்னா நான் கூட இன்னைக்கு நான் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு அவர் வயசு வரும்போது மேபி நான் ஒத்துப்பேனா இருக்கும். ஹூ நோஸ். இப்போ நான் பேசுறதுமே, இப்போ என் சேனலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், லைக் வந்து நாட் எவ்ரி திங் மேக் சென்ஸ். எல்லாமே வந்து சிங்க் ஆக முடியாது. இப்போ நான் வந்து 100 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி, ஒரு 80 விஷயம் சிங்க் ஆகுது, 20 விஷயம் ஏப்பா இவர் பூமர்ப்பா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அல்லது அவருடைய அனுபவம் அதுப்பா, என் அனுபவம் அது இல்லைப்பா அப்படி. பட் தட்ஸ் ஓகே, அது அவருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ ஓவர்லேப் பார்த்தீங்கன்னா நம்ம இன் ஜென்ரல் 80% ஓவர்லேப் இருந்தாலே ஒரு குட் ஓவர்லேப். ஆனால் நம்ம இதை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணாலும், யாரை நமக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் கூட 100%லாம் நம்ம வந்து அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் வந்து அது நடக்கும் நடக்காது. நமக்குன்ட்டு சொல்ல சில ஒப்பீனியன்கள் இருக்க தான் செய்யும். கரெக்ட். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒத்து போக மாட்டோம், சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒத்துக்காது. அப்படிங்கும்போது வந்து தட்ஸ் ஓகே, யூ ஜஸ்ட் இக்னோர் தட் பார்ட். அந்த அதுக்காக அந்த ஒரு 20% பிடிக்கல. நிறைய பேர் இந்த இது பண்ணுவாங்க, அந்த 20% பிடிக்காம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அவனை வில்லன் ஆக்கிடுவாங்க. அந்த 80% பிடிச்சிருக்கும், அது வேற விஷயம். அந்த என்ன வார்த்தை சொன்னார், இதெல்லாம் இவெல்லாம் மனுஷன்யா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பேர். நான் அந்த விஷயத்தை நம்ம ஒத்து போகலப்பா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அவர் சொன்ன நல்ல விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது பண்ணிக்கிறேன். அதை நான் இப்போ ஏன் சொன்னேன்னா, இப்போ நான் ஆப்ஷன்ஸ் பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ அது ஒரு இது இருக்கும். இப்போ வந்து ஏன்டா இந்த ஆப்ஷன்ஸில் எத்தனை பேர் பணம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் அதை ப்ரொமோட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் பேசினா பாருங்கள் தெரியாதவங்களாம் இப்போ போய் அதை போய் இது பண்ணிட்டு உள்ளே போய் குச்சி ஃபிங்கரை பர்ன் பண்ணுவான், நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஐ ஹேவ் டு பி ஹானஸ்ட். நான் வந்து அதுக்காக எல்லாரும் இது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இட் கம்ஸ் வித் ரிஸ்க். எப்போ பண்ணணும், எது பண்ணணும்னு தெரிஞ்சு நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுள், எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இது என்ன ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் எனக்கு எனஃப் பேக்கப் இருக்குது, என்ன என்னால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரேஷனல், என்னுடைய அனுபவம் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் பர்சனல் டு எவ்ரி ஒன், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கைகளோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இருக்க போகுது. அதனால எது வேணும், எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்க போகிறோன்றது மட்டும் தான், ரைட்? ஆமாம், அது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது எப்படி பார்க்கணும்னா, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மார்கன் ஹவுசல் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அவங்க இதெல்லாம் பார்க்கல நம்ம சில ஆங்கிள் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். சில நியூ பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க, நியூ ஆங்கிள் கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த ஆங்கிள்லாம் அதெல்லாம் பார்க்குறோம், வைக்கிறோம். இந்த லெகோ பீசஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு இடத்துல எடுக்கிறீங்க. நீங்கள் அதை வச்சு க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய இது. அதுதான் அந்த பர்சனல் ஃபைனான்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வேறு இடத்துல இருந்து வேறு ஆள்கள்கிட்ட இருந்து நமக்கு ஒத்து போகிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறோம். அந்த நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் க்ரியேட் பண்ணுறோம். அந்த பிளானில் நம்ம வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் கோல். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அந்த கோல் போகிறோம்னா அதில் 1008 மாற்றங்கள் நடக்கும், 1008 விஷயங்கள் நடக்கும். பட் டசன்ட் மேட்டர். ஆனால் ஒரு பிளான் ஒன்று இருக்கணும், ஒரு கோல்னு ஒன்று இருக்கணும். வி ஹவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட், அவ்வளோதான். கோல் மாறும், கோல் போஸ்ட் மாறும், பிளான் மாறும், இட்ஸ் ஓகே. மாற்றம் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் யூ ஸ்டில் ஹேவ் டு கோ. ஸோ நம்ம அதை பாட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சது நீங்கள் கார்பரேட் லைஃப்பை விட்டுட்டு லைக் எர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு அஸ்பிரேஷன் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரீம் மாதிரியோ இருக்கும்னு ஆரம்பத்திலே நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அது பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, இல்ல அது எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் திஸ் எர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட்னு சொல்றதை விட கார்பரேட் லைஃப்ல இருந்து விலகி நீங்க ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை பண்றதுல எப்படி போயிட்டு இருக்கு, வாட் யூ வுட் சே? ஃபர்ஸ்ட் எப்படி போயிட்டு இருக்குன்றத பார்ப்போம். அடுத்து இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்னு தோண்டா, இல்ல ஒரு 2-3 வருஷம் லேட் பண்ணியே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியனோ இல்ல தாட் ப்ராசஸோ இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். நல்ல கொஸ்டின் பூசன். அதாவது